மச்சால் தான் கண்ணு ரெண்டும் கஜானா அந்த கொள்ளையடிப்பேன் மச்சானா லவ்வுக்கு ஒன்று சுத்த விட்டு குத்துறாத பனானா ஸ்கெட்ச் போட்டு தூக்க போறேன் கோவிந்தம்மா மெர்சலாத ஆர்சிபிக்கு காலம் வருது எனக்கு என்ன குறைச்சலா கோயின் ஒரு வயிறுங்க ஐஃபில் டவர் வயிறுங்க உசார் பண்ண யூஸ் பண்ணுவேன் பித்த குறைஸ்தி அவன் பத்திக்க பத்தே டக்குன்னு பார்த்தோம் அவதிச்சிருக்கேன் ஆறாம் பத்திக்க பத்தே டக்குன்னு பார்த்தோம் அவதிச்சிருக்கேன் ஆறாம் பத்திக்க பத்தே டக்குன்னு பார்த்தோம் அவதிச்சிருக்கேன் ஆறாம் பத்திக்க பத்தே டக்குன்னு பார்த்தோம் அவதிச்சிருக்கேன் சூளி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ பால் ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். இது கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். அதுக்கப்புறமா தான் சர்க்கரை போடணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தான் ஒரு தோராயமான அளவில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பயன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொதிக்க விட வேணாம். சர்க்கரை போட்டதுக்கப்புறமா சூள் வச்சு கலக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, நாம் இதை மாற்றிக்கலாம். இப்போது பாயாசம் ரெடி. சுட சுட பாயாசம் ரெடி. இல்லை நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் குடிக்கணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்பூன் எடுத்து போட்டு சாப்பிட்றப்ப கொஞ்சம் திக்காகிடும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தமிழ் வருட பொறுப்புக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.